இது வரைக்கும் நீங்க இந்த இதுக்கு எத்தனை தடவை வந்துருக்கீங்க? நிறைய படத்துல வந்துருக்கீங்களே. லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறது வந்து எதனா இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே கேட்கவே மாட்டோம். லைட்ஸ் மைக்ல லைட்ஸ் ஆஃப்னாலே கேட்கணும். லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறேன். இதுல இவ்வளவு கத்துறான்னு பார்த்தா ஒரு டீசர் 30 செகண்ட்ஸ் தான். அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ள அந்த சட்டை வந்து பாத்தீங்கன்னா வேற இருக்கு. இவர் வந்து ஆக்சுவலா வந்து இந்த வேலைக்கு இல்லை, இவர் ஒரு ஹீரோ, இவர் ஆர்டிஸ்ட். இவர் வந்து இந்த பெரிய டஃப் காம்படிஷன் பெரிய பெரிய ஹீரோக்களும் கொடுத்துருக்காரு. தலைவா ஒரு பெரிய ஃபேன் நானே. அந்த உண்மையிலேயே நீங்க நிறைய சாதனைகள் பண்ணோம். அதாவது 2 minutesல 10 சட்டை எப்படி மாத்துறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் நீங்க பண்ணோம். நிச்சயமா பண்ணுவாரு. தேங்க்யூ ஸோ மச். இல்ல திருப்பி சொல்லிடுறேன், இதுதான் வந்து டிவியில வரும், இதுதான் வந்து இதுதான் உங்ககிட்ட சொல்றாரு. அதுக்காக நான் சொன்னது. நான் போட்டோ தான் எடுத்தேங்க. சிவசார் இது அடிக்க போற மாதிரி. சிவசார் நீங்க வள்ளல் எனக்கு தெரியும், அது எங்க சங்கம் எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரொடியூசர் தான் வந்து டைரக்டருக்கு பண்ணுங்கிறது இல்ல. இப்பெல்லாம் ஹீரோக்கள் கார் வாங்கி கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுக்கறது, தொலைஞ்சு போன 15 பணம் வாங்கி கொடுக்கறது கூட இருக்கு. இந்த படம் ஹிட் ஆனா ஒருவேளை நீங்க பண்ணுவீங்களா சார்? நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சீங்க? வள்ளல் சொன்னேன், அதை நான் பண்ணும்போது வெளியில சொல்லுவேன், வெளியே சொல்லவே கூடாதுன்னு சொன்னேன். நீங்களே சொல்லலாமா? ஓகே. அதனால நம்ம பண்றது வெளியே தெரியாம தான் இருக்கும். அண்ட் அர்ஜுனுக்கு தெரியும் அது என்ன அப்படின்றது. நீங்க கேட்டது என்னோட அவர் ரொம்ப ஹாப்பி. இல்லன்னா இப்ப இங்க ஒரு 15,000 இங்க ஒரு 15,000. இல்ல ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு உஷார் பாருங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி தங்க எந்த வேலை இருந்தா அதை போட்டு வாங்கி கொடுத்துடலாம் சார் அப்படின்ட்டு. ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு நடிகரை பத்தி சூப்பர் ஸ்டார் சொன்னதுக்கு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஆனா உங்களை வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. ஆனா எந்த சர்ச்சையும் வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? நீங்க ஏதாவது தாக்கடிச்சா புண்ணு வச்சிருக்கீங்களா? சர்ச்சை வருத்தப்படுறீங்களா? சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். இல்ல சார், நீங்க வருத்தப்படவே வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு, இந்தியா அதான். நம்ம இந்த எர்த் கேலக்சி அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரொம்ப ரேஸ் ஓடிட்டு இருக்காரு. அவர் தான் லாஸ்ட், அவர் தான் ஃபர்ஸ்ட். இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது. ஓகேங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார். உங்களுக்கு சார், அதாவது சந்திரசேகர் சார் சிவா சார் சொன்ன மாதிரி அவங்களால மதர் பார்த்து நானே பார்த்துருக்கிறேன். என்ன கூட சொல்லுவாங்க கர்லிகர் அந்த மாதிரி, இந்த இப்ப சார் மாதிரி தான் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குமா? ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்துல ஒருதலை மட்டும் இல்லை, பல படங்கள் இல்லை, அவ்வளவு பிரமாதமா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அவருக்கு? சார், அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுத்தாரு சார். அந்த ஐடியாவோட கேரக்டர் அவர் தான். கண்ணபிரான்ற கேரக்டர் அவரை வச்சுதான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாரு. அதை வச்சுதான், அந்த கேரக்டர் வச்சுதான் நாங்க இந்த ஃபுல் கதையும் நாங்க வந்து உருவாக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் சார். வாங்க சார். ஒரு செகண்ட் பத்திரிகையாளர் மன்னிக்கவும். அவசர வேலை காரணமாக திரு எம்எஸ் பாஸ்கர் ஒரு எமர்ஜென்சிக்காக கிளம்புறாரு. அவர் மட்டும் நம்ம எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார், இயக்குனர் ராட்சசன், மார்க் ஆண்டனி, அப்புறம் இந்த குட் பேட் அக்லி, இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து இது ஸ்கிரீன் பிளே எழுதிருக்கீங்க. பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்துல போச்சு. இப்போ உங்களோட இயக்கத்துக்கு நீங்க ஏதோ ஸ்கிரீன் பிளேயும் எழுதிருக்கீங்கல்ல, இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு? சார், அதான் சார், இப்போ நீங்க வந்து மார்க் ஆண்டனி பாத்தீங்கன்னா ஒரு ஜேனரு, ராட்சசன் பார்த்துட்டு ஒரு வேற ஜேனரு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க் நம்புறோம் சார். நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு ஒரு புதுசாக நம்ம மைண்டுக்குள்ள வந்துடாது சார். இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த நண்பர்கள், படித்த புஸ்தகங்கள், அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள், படங்கள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கதை உருவாக்க முடியுது. ஸோ இந்த கதைக்கு, இந்த சூழலுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் யோகராஜா இருக்கட்டும், நலன் சார் டீம், கவிதா இருக்கட்டும், அந்த யோகியா இருக்கட்டும், அப்புறம் என்னோட நண்பர்களோட டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், இவங்க அதனால விவாதிச்சு ஒரு இதை அதை தாண்டி வந்து சொன்னீங்களா எங்களோட